கோடிக்கு டாக்ஸ் ஃப்ராடா என்னுடைய பிசினஸ்லயா? ஃபர்ஸ்ட் என்கிட்ட பிசினஸே இல்லை, நம்ம அக்கௌண்ட்லயே 140 ரூபா தான் இருக்கு. நம்ம எப்படி 14 கோடிக்கு ஃப்ராட் பண்ணிருப்போம்? காசே இல்லை, இது டாக்ஸ் ஃப்ராட் வேற பண்றோம்னு சொல்றாங்க. என்ன மிஸ்டேக்னே தெரியலையே. இருங்க, எனக்கு இது என்ன மிஸ்டேக் அப்படின்னு தெரியும். இதுதான் பேன் கார்டு ஸ்கேம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது சிம்பிளா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கேமர்ஸ் வந்து உங்களுடைய பேன் கார்டு டீடைல்ஸை ஃபிஷிங் மூலமாவோ, ஃபேக் ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமாவோ இல்ல டேட்டா பிரீச் மூலமாவோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேன் கார்டு டீடைல்ஸை யூஸ் பண்ணி இல்லீகல் பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க, இல்லைன்னா டாக்ஸ் ஃப்ராட் வந்து கமிட் பண்றாங்க. இது ரொம்ப சிம்பிள் பட் பயங்கரமா டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய பேன் கார்டு மிஸ்யூஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கோங்க. எப்படின்னு பார்க்கலாம். நீங்க உங்களுடைய பேன் கார்டு மிஸ்யூஸ் ஆயிருக்கா அப்படின்னு இது மூலமா செக் பண்ணலாம். ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள போங்க, சர்ச் டாக்ஸ் பேயர் ஆப்ஷன் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணுங்க, சர்ச் பை பேன் அப்படிங்கறத கொடுங்க. ஏதாவது சஸ்பீஷியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்னுடைய பேன்ல எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இந்த ஸ்கேமர்ஸ் எப்ப நம்மள அடுத்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால தான் நம்ம எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும், ரெகுலரா அதை செக் பண்ணிட்டே இருக்கணும். அலர்ட்டா இருங்க நண்பர்களே. எப்பவுமே உங்களுடைய பேன் கார்டு மிஸ்யூஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலமா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்ஃபார்ம்டா இருங்க, ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம க்ரோ தமிழை ஃபாலோ பண்ணிருங்க.